हाय बच्चों, नमस्ते। आज हम सीखेंगे भाग 5 से अनुवाद अभ्यास। अनुवाद அப்படின்னா ट्रांसलेट, अभ्यास அப்படின்னா एक्सरसाइज। प्रांतीय भाषा में अनुवाद कीजिए। प्रांतीय भाषाன்னா அவங்கவுங்க தாய்மொழியில் எழுதுறது ट्रांसलेट, சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1 பார்க்க போகிறோம். கோபால் இதர் ஆவோ. கோபால் கம் ஹியர். கோபால் இங்கே வா. கோபால் நேமு, இதர் அப்படின்னா கம், ஹியர் ஆவோ அப்படின்னா ஹியர், சரிங்களா? கோபால் இங்கே வா. செகண்ட் ஒன், கமலா உதர் ஜாவோ. கமலா உதர் ஜாவோ அப்படின்னா கமலா கோதியர். கமலா அப்படிங்கிறது நேமு, உதர் அப்படின்னா கோ, ஜாவோ அப்படின்னா போன்னு அர்த்தம். தேர்ட் ஒன், தும் கிதாப் லாவோ. தும் அப்படின்னா நீ அப்படிங்கிற அர்த்தம், யூ. கிதாப் அப்படின்னா புக், லாவோ அப்படின்னா பிரிங், யூ பிரிங் த புக். நீ புத்தகம் கொண்டு வா. ஃபோர்த் ஒன், தும் வஹா பைட்டோ. பேட்டோ அப்படின்னா சிட், வஹா அப்படின்னா தேர், தும் அப்படின்னா யூ, நீ. நீ அங்கே உட்கார், சரிங்களா? ஃபிஃப்த் ஒன் என்னதுன்னா, தும் ய கிதாப் படோ. தும் அப்படின்னா நீ, ய அப்படின்னா இங்கே, இது இங்கே அப்படின்னு சொல்கிறது. கிதாப் அப்படின்னா புக், படோ அப்படின்னா படி. யூ ரீட் திஸ் புக், சரிங்களா? தும் ய கிதாப் படோ, யூ ரீட் திஸ் புக். நீ இந்த புத்தகத்தை படி. அடுத்து சிக்ஸ்த் ஒன் என்னது? ய காம் கரோ. காம் அப்படின்னா ஒர்க்கு, கரோ அப்படின்னா டூ, ய அப்படின்னா திஸ். டு திஸ் ஒர்க், இந்த வேலையை செய். டு திஸ் ஒர்க். செவன்த் ஒன், தும் தூத் பீவோ. தும் தூத் பீவோ. தும் அப்படின்னா நீ, தூத் அப்படின்னா மில்க், பீவோ அப்படின்னா ட்ரிங்க். யூ ட்ரிங்க் மில்க், நீ பால் குடி. எயித் ஒன், வ கலம் தோ. வ கலம் தோ. வ அப்படின்னா தட், கலம் அப்படின்னா பென்னு, தோ அப்படின்னா கிவ், அந்த பேனாவை கொடு. நைன்த் ஒன், ய ருபயா லோ. ய அப்படின்னா திஸ், ருபயா அப்படின்னா ருபி, லோ அப்படின்னா எடுத்துக்கிறது, சரிங்களா? டேக். யக் ருபயா லோ, டேக் திஸ் ருபி, இந்த ரூபாயை எடுத்துக்கொள். டென்த் ஒன், ஆப் யஹா ஆயியே. ஆப் யஹா ஆயியே. தும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் நீ அப்படின்னு சொல்கிறது. ஆப் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸோடு சொல்கிறது, நீங்கள். ஆயியே அப்படின்னா வாங்க, பேட்டியே உட்காருங்க, பிஜிஏ குடிங்கள் அப்படின்னு சொல்கிறது, ஒரு ரெஸ்பான்ஸோடு சொல்கிறது பெரியவங்கள. இப்போ ஒரு சின்ன பசங்களை சொல்லும்போது நீ தும் யஹா பேட்டோ அப்படின்னு சொல்கிறது. இதே இது ஒரு பெரியவங்களை சொல்லும்போது ஆப் யஹா ஆயியே, ஆப் யஹா பேட்டியே அப்படின்னு சொல்கிறது. ஆப் யஹா ஆயியே அப்படின்னா, ஆப் அப்படின்னா நீங்கள், யஹா அப்படின்னா ஹியர், ஆயியே அப்படின்னா கம், நீங்கள் இங்கே வாருங்கள். ஓகே, தன்யவாத். ஃபிர் மிலேங்கே, மீண்டும் சந்திப்போம்.